அது என்னால முடியும் அப்படின்ட்டு கடவுள் மேல ஆணையா மனசுல நினைச்சுக்கிட்டு தான் நான் இந்த ரெசிக்னேஷனை கொடுத்தேன். மீண்டும் எனக்கு மக்கள் பணியாற்றுவதற்கு இந்த கட்சி அதற்குண்டான தளத்தை வழங்கி நிச்சயமா ஒரு லெவலுக்கு கொண்டு வருவாங்க. மக்களுக்காக உழைக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ஒவ்வொரு நாளும் ஏதோ 2 விஷயத்தை சாதிச்சோம், ஜனங்க என்கிட்ட பேசுனதுல நான் 2 காரியத்தை செஞ்சு கொடுத்தேன், ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிறது வந்தாதான் எனக்கு தூக்கமே வரும். அப்படிப்பட்ட பழகின எனக்கு அந்த மனநிலைங்கிறது தொடர்ந்து அப்படியே தான் இருக்கு. நான் அந்த மனநிலையில எந்த மாற்றமும் எனக்கு இல்லை. இளங்கோடு மீண்டும் நீங்க இடைத்தேர்தல் வந்தப்ப பாஜக நில்லுன்னு சொல்லிச்சு அவங்கள சொன்னாங்க. நீங்க விரும்பலையா? நான் விரும்பல. ஏன்னா மாறி வந்த உடனேயே மக்களுக்கு புரிதல் இருக்காது. நான் மாறிட்டேன்னு கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியாது. அது மாதிரி சின்னம் மாறி இருக்கு, கட்சி மாறி இருக்கு, அந்த எதனால மாறினேன் அதை பத்தின விளக்கம், இது எல்லாமே கொஞ்சம் டைம் தேவை. அந்த டைமை தான் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த டைம் அவகாசத்தை நான் எடுத்துக்கிட்டேன். மக்களுக்கு இப்ப புரிதல் நல்லா இருக்கு, எல்லாரும் பேசுறாங்க, உங்க நம்பிக்கைக்கு அன்பா இருக்காங்க. உங்க நம்பிக்கைக்கு பாராட்டுகள். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க சொன்னீங்க இல்லையா, தொடர்ந்து பல நெருக்கடிகள் இருந்தது அப்படின்ட்டு. ஆனா மக்கள் உங்களை ஆதரிச்சாங்களா காங்கிரஸ் ஆதரிச்சாங்களா? ஏன்னா நீங்க விளையாடுனதுக்கு அப்புறமும் காங்கிரஸ் எம்எல்ஏ தான் வந்திருக்காங்க, திரும்ப தாரகை கட்பட். அதை எப்படி எடுத்துக்கிறது நம்ம? இல்ல, அது மக்கள் அந்த நேரம் அவங்க யாருக்கு வாக்களிக்கணும்னு நினைச்சாங்களோ அது பண்ணியிருக்காங்க. மக்கள்கிட்ட மனநிலை மாற்றம் எப்ப வேணா இருக்கலாம். அதனால ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால இனி ஒவ்வொருத்தரோட செயல்பாடை பொறுத்தும் இருக்கு. அது மக்களோட தீர்ப்பு என்னவா நம்ம வருங்காலத்துல தான் சொல்ல முடியும். விலவங்கோடு தான் வர தேர்தலில் நீங்க போட்டியிட போறீங்களா? இல்ல, அது உறுதியா எனக்கு தெரியாது. என்ன இப்ப பொறுப்பாளரா தான் போட்டிருக்காங்க. கட்சி என்ன சொல்கிறதோ அதன்படி நாம செயல்படணும். அந்த கன்னியாகுமரி மாவட்டம் கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி மாவட்டம் தேசிய கட்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவா இருக்கக்கூடிய மாவட்டம். அதுக்கு பின்னணி காரணம் என்னவா பாக்குறீங்க? ஆனா தொடர்ந்து பாஜகவோ காங்கிரஸோ மாறி மாறி வந்துட்டு இருக்காங்களா? ஆமா, அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் தேசியத்தை விரும்பக்கூடிய மக்கள் வாழ்கிற மாவட்டம்.